வணக்கம் நண்பா. நம்முடைய நண்பர்களில் பல பேர் போட்டோட ராக்கர்ஸ் 255 ப்ரோ இந்த நெக் பேண்டை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அதாவது அதிக கால் வந்துச்சு. அதை கிட்டத்தட்ட ஒரு 17 ஃபோன் கால் கிட்ட எனக்கு ரிசீவ் ஆச்சு கால்மி ஃபார் ஆப்பில். ஸோ இவங்களுக்காக கண்டிப்பாக இவ்வளோ ஆர்வத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்காக வாங்கி இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். இல்லை என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துப்பாங்க, அதே அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது இந்த மாதிரி புதிய புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். உங்களுக்கு பேக்கை பிரித்து காமிக்கிறேன். உள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். பேக்கை பிரிக்கும் போது உள்ளாடி நெக் பேண்ட் இருக்குது. நெக் பேண்டை தவிர இன்னொரு குட்டி கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பிரிக்கும் போது சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. அதே மாதிரி எப்போவுமே உங்கள் கொடுக்குற மாதிரி 1 இயர் வாரண்டி கார்டு ஒன்று தந்திருக்காங்க. யூசர் மேனுவல், பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே ஒரு செட்டாக இருக்குது. அதை தவிர 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி நெக் பேண்ட் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். நெக் பேண்டை பொறுத்த மட்டும் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ப்ரீமியமாக இருக்குது. குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குது. இதை எப்படி உங்களுக்கு சொல்லலாம்னா, ரியல்மியோட நெக் பேண்ட் பார்த்துருப்பீங்க, பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அதோட கோடிங் எல்லாம் பார்க்குறதுக்கு கலர் கோடிங் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன வித்தியாசம்னா, ரியல்மியில் உங்களுக்கு ஒயர் உங்களுக்கு நார்மல் ஒயர், அதாவது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. ஆனால் இது பார்க்குறதுக்கு ஒயர் மாதிரி அந்த ஃபீல் வரல. அதாவது பஸ் கேபிள் மாதிரி இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். ஒயர் மாதிரி இல்லை. ஸோ எவ்வளோ ஃப்ளெக்ஸ் பண்ணாலும் கேபிளுக்கு டேமேஜ் ஆகாது, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நண்பா. இதுக்கப்புறமா இது ஒரு மேக்னெட்டிக் டைப் நெக் பேண்ட் தான். ஸோ மேக்னெட்டிக் லாக் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே மெயினான விஷயம், கோல்காமோட சிப்செட்டை பயன்படுத்தியிருக்காங்க. தாறுமாறாக இருக்கும். 10 mm டைனமிக் டிரைவர் வேறு. அதே மாதிரி ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டான வெர்ஷன் தான், ஸ்டேபிளான வெர்ஷன். அப்புறம் சிவிசி நாய்ஸ் கேன்சலேஷன் டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் பக்காவாக வேலை செய்யுது. இதோட பெஸ்ட்டான நெக் பேண்டுக்கு போகணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3500 ரூபாய் ஆகும். இந்த பட்ஜெட்டுக்கு இது சிறப்பாக இருக்குது. இதுக்கப்புறம் ஃபுல்லி சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் தான் எடுத்துக்குது. அதாவது சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது. அதே நேரத்தில் 23 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 3.5 மணி நேரம் எல்லாம் ப்ளே பேக் கொடுக்குது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அதே மாதிரி ஓவரால் ப்ளே பேக் டைம் எவ்வளோ கொடுக்குதுன்னு தெரியாது. கிட்டத்தட்ட நான் ஒரு 4 மணி நேரம் ஒரு 14 நிமிஷம் கிட்ட பாட்டு கேட்டிருப்பேன். அவ்வளோதான் கேட்க முடிஞ்சிச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, 2 டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த நெக் பேண்டை பொறுத்த மட்டும். இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இது எல்லாத்துக்கும் மேலே நெக் பேண்டோட ரிமோட்டெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னா, ப்ரோ லெவலில் இருக்குது. அதாவது ப்ரொஃபஷனல் லுக்கை கொடுக்குது. அதாவது ஸ்மார்ட் பீப்புள் வியர் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் மாதிரி இருக்குது. அதாவது ஓரளவு பார்க்கும்போது டிடிஜோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நம்பி வாங்கலாம் நண்பா. அதாவது பட்ஜெட் ரேட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1500 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளாடி தான் வரும். இதை விட கம்மியான நெக் பேண்ட் நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 3 மாதம் இல்லைனா 6 மாதம் உழைப்பை தான் கொடுக்கும். அப்புறம் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்காது. இதை பொறுத்த மட்டும் உங்களுக்கு மைக் நல்லா இருக்குது, ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. அதாவது கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எல்லாமே கொடுக்குறனால 1500 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான். இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. டார்ச் லைட் பார்த்தீங்கன்னா, அதாவது இரவு நேரங்களில் நான் ஃப்ரீ டைம் பார்த்துட்டு இருக்கிறேன். அது எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம், அதாவது டெமோ வீடியோ எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு அதை பப்ளிஷ் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.